வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். பிஜிடிஆர்பிக்கு பிளான்ட் பிசியாலஜிலிருந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இதுலேருந்து வரலாம். ஸோ அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். சைட்டோகைனின்ஸ் ஆர் மோஸ்ட்லி டேஸ். சைட்டோகைனின்ஸ்னால் ஹார்மோன்ஸுங்கிற தெரியும். அப்போ இதுக்கு ஆன்சர்ஸ் பாருங்கள். இதில் ஹார்மோன்ஸுங்கிற கொடுக்கல. அப்போ என்ன இருக்கு அப்படின்னா, அதாவது ஆன்சர் என்ன சொல்லுவாங்கன்னா அமினோபியூரின்ஸ். அப்போ சைட்டோகைனின்ஸ் ஆர் மோஸ்ட்லி சி, அமினோபியூரின்ஸ் தான் கரெக்டான ஆன்சர்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி டெஸ்டட் கொஸ்டின் தான் அதிகமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த பேர் தட் கன்சிஸ்ட் ஆஃப் த பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டார் சொல்லி. இது வந்து ப்ரொமோட் பண்ணுது, என்கரேஜ் பண்ணுது, ஓகேங்களா, இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பிளான்ஸ் க்ரோத் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. 35 ஆன்சர் இஸ் ஏ. ஆக்சின் சைட்டோகைன் தான் பிளான்ஸோட க்ரோத்தை வந்து ப்ரொமோட்னா என்ஹான்ஸ், இன்க்ரீஸ் பண்ணுங்கிற நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். 35 வந்து ஆக்சின் சைட்டோகைன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் போத் எ க்ரோத் ப்ரொமோட்டர் as well as a growth inhibitors. க்ரோத்தை என்கரேஜும் பண்ணுது, அதாவது டிக்ரீஸும் பண்ணுது, அதாவது இன்க்ரீஸ் பண்ணுது, டிக்ரீஸும் பண்ணுது. இன்ஹிபிட்டர்னா டிக்ரீஸ் பண்ணுறது. அப்போ அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கா சார்னா இருக்குது. ஸோ அது என்னன்னு கேட்குறாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் போத் க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ் as well as a growth inhibitorsனா எத்திலின் பண்ணுதாங்க. 36 ஆன்சர்ஸ் டி. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which plant hormones induce the phenomenon of phototropism in plants? Phototropismனா லைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு பிளான்ஸ். அதை வந்து யார், எந்த ஹார்மோன்ஸ் வந்து இன்டியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஆன்சர் கொஸ்டின்ஸு. இதில் யாராக இருக்கும்னா 4 ஆப்ஷன் கொடுக்குற பாருங்க. ஆன்சர்ஸ் ஏ. ஆக்சின்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா போட்டோட்ராபிஸ் வந்து இன்டியூஸ் பண்ணுதான், ஓகேங்களா. அப்போ 39 வந்து ஏங்கிறது நோட் பண்ணிச்சு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஹார்மோன் இன்வால்வ்டு இன் போட்டோட்ராபிசம் இஸ் டேஸ் அப்படிங்கிற கொஸ்டின்ஸு. எந்த ஹார்மோன்ஸ் வந்து போட்டோட்ராபிசம் இன்டியூஸ் பண்ணுறாங்க. 38 ஆன்சர் வந்து ஏ, ஐஏஏ, ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள். விச் பிளான்ஸ் ஹார்மோன்ஸ் இன்டியூஸ் த பினாமினன்ஸ் போட்டோட்ராபிசம் இன் பிளான்ஸ். அப்போ இந்த ஹார்மோன்ஸ் வந்து போட்டோட்ராபிசம் வந்து இன்டியூஸ் பண்ணுது. இது பிளான்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யாருன்னா, இதையும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. 39 ஆன்சர்ஸ் வந்து ஏ, ஆக்சின்ஸுங்க. இப்போ இங்கே ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ தான், ஐஏஏ. அப்போ ஆக்சின் ஐஏஏ அது கனெக்ஷன் தான் இருக்குது. அப்போ ஒன் டைப்ஸ் ஆஃப் த ஆக்சின் தான் ஐஏஏங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அப்போ டைப்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜிப்ரலின் வாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் டேஸ். 41 ஆன்சர் இஸ் ஏ, ஜிப்ரல்லா ஃபீஜுகுராய் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ். இது வந்து ஃபீஜுகுராய்ங்கிற ஒரு ஃபங்கஸ்லேருந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அந்த ஜிப்ரலிங்கிறது ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சான். நெல்லில் கோமாளித்தன நோய் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதுலேருந்து கண்டுபிடிச்சி எடுத்து பார்க்கும்போது நெல் வந்து ரொம்ப டாலாக இருந்துச்சான். அதுக்கப்புறம் தான் இது அந்த நெல் வளர்றதுக்கு காரணம், டாலாக இருக்கிறது காரணம் என்னென்னா அந்த ஃபங்கை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதனால் க்ரோத் ஹார்மோன்ஸ் இது நோட் பண்ணி வச்சுங்க, ஓகேங்களா. விச் ஒன் ஆஃப் த ஃபேட் இன்கரெக்டாக இருக்கான். 42 பார்த்துக்கோங்க. இதில் எதுன்னா மோஸ்ட்லி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ பாருங்கள், டி இஸ் ஆன்சர்ஸ். அப்சிசிக் ஆசிட் வந்து ஐசோலேட்டட் ஃப்ரம் தி ரைஃபர்டு ஆரஞ்ச், இது தப்பு, ஓகேங்களா. அப்போ 42 ஆன்சர்ஸ் வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஹூ ஐசோலேட்டட் ஆக்சின்ஸ் ஃப்ரம் டிப் ஆஃப் த கோலியோப்டைல்ஸ் ஆஃப் ஓட் சீட்லிங். 43 ஆன்சர் இஸ் பி, வெண்ட். அப்போ ஆக்சின் தான் யார் இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணான்னா வெண்ட். டார்வின் சொல்லிக்கிறாரு, வெண்ட்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ நான் நோட் பண்ணி வச்சுங்க. 43 ஆன்சர் இஸ் பி, வெண்ட், ஓகேங்களா. 42 பாருங்க. விச் ஒன் இஸ் பேர்ட் இன்கரெக்ட்லி. இது இன்கரெக்டாக எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 42 ஆன்சர்ஸ் வந்து டி, ஓகேங்களா. இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஐசோலேட்டட் ஃப்ரம் தி ரைஃபண்ட் ஆரஞ்சுங்கிறது தவறானது, 42, ஓகேங்களா. 43 பாருங்க. Which of the following effect of vaccines on plant is a basis for their commercial applications in tissue cultures? அப்போ இதில் எது வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்க ஆக்சின் எடுத்துக்கிறனால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 45 ஆன்சர் இஸ் சி,
இண்டக்ஷன் ஆஃப் ரூட் ஃபார்மேஷன்ஸ் இன் ஸ்டெம் கட்டிங் ஓகேங்களா. அப்போ ரூட்டு வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கும் ஸ்டெம் கட்டிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. 45C வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அது வந்து கமர்ஷியல்னது வியாபாரம் சொல்லணும்ல, அதான் பிஸ்னஸ் ஓரியன்டாக ஓகேங்களா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன்ஸ் இஸ் யூஸ்டு இன் ரூட் ஃபார்மேஷன் ஆன் ஸ்டெம் கட்டிங்? 46 ஆன்சர் இஸ் டி IBA. நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. ரூட் ஃபார்மேஷன் வந்து IBA தான் ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகுதுங்கிற நோட் பண்ணி வச்சுங்க. சில ஹார்மோன்ஸ் ஆட் பண்ணும்போது ஸ்டெம் வளரும், சில ஹார்மோன்ஸ் ஆட் பண்ணும்போது ரூட் வளரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெகார்டிங் ஆக்ஷன்ஸ். ஒரு 4 ஆப்ஷன்ஸ் பாருங்க இருக்குது. 4 ஆப்ஷனுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்னது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆக்ஷன் வந்து ப்ரொமோட் பண்ணுது ரூட் க்ரோத்தை, கான்ஸ்டன்ட் ஆக்ஷன்ஸ் இன்கப்டேட் ரூட் ஃபார்மேஷன் கண்டனம், இதுவும் கரெக்டு தான். அப்போ 47 ஆன்சர்ஸ் வந்து என்னது மோஸ்ட்லி எல்லாம் கரெக்டு தான். அப்போ 47 ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் பாருங்களேன். எபிக்கல் டாமினன்ஸ் இன் டைகாட் பிளான்ஸ் இஸ் டியூ டு த presence of more dash in the apical button. apical நுனி மட்டும்பாங்க. then the lateral ones அப்படிங்கிறாங்க. 48 ஆன்சர்ஸ் வந்து ஏ ஆக்சின்ஸ் தான். எபிக்கல் பட்டன் ஏங்கிற மட்டும் வச்சுக்கோங்க, ஆக்சின்ஸ் அடிச்சுங்க. அடுத்து 49 பாருங்களேன். இந்த டேர்ம் ஆக்சின்ஸ் ப்ரிகர்சர்ஸ் ரெஃபர்ஸ் டு டேஷ் அப்படிங்கிறாங்க. 49 நோட் பண்ணி வச்சுங்க. 49 ஆன்சர் இஸ் ஏ ரா மெட்டீரியல் யூஸ்ட் இன் த சிந்தசிஸ் ஆஃப் ஆக்சின்ஸ். அப்போ 49 ஆன்சர்ஸ் வந்து ஏங்கிற நோட் பண்ணி வச்சுங்க. The next question, decapitations example, removal of shoot tips in plant usually result in dash. The 52 answer is B, growth of lateral bud. Very very important questions. Next questions, in tea plantations and hedge makings, hardener trim the plants regularly so that remain bushy. போதர் மாதிரி வருதான். The scientific explanations behind this is very very important questions, applicable questions. Answer is D, both A and B ங்க ஓகேங்களா. அப்போ ஏ என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்களேன், ரிமூவல் ஆஃப் எபிக்கல் டாமினன்ஸ், அதனால கவாத்து பண்ணுறாங்க, கட் பண்ணி விடுறாங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து பி என்ன சொல்லணும்னா growth ஆஃப் lateral bud. இது ரெண்டுக்காண்டி தான் பண்ணுறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு கேட்கலாம் ஓகேங்களா. ஆன்சர்ஸ் வந்து என்னது டி, அதாவது 53 ஆன்சர்ஸே டி. Functions of axins include dash. The 56 answer is D, all of this. Functions of axins include all of this is a correct answer. Answer is D. The next question is பாருங்களேன். To get a corbett like cross, the lawns are removed regularly. lawns புல்வெளி தான். This is done by dash. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட் பண்ணிடுறாங்க அந்த புல்லில். என்ன ப்ராசஸ் நடந்துட்டுருங்க? 57 ஆன்சர் இஸ் ஏ, ரிமூவ் தி எபிக்கல் பட்டுங்க. அது நுனியில் வளர்ந்து அந்த கிரவுண்டில் வந்து கார்பெட் மாதிரி பண்ணுறாங்கல்ல, அப்போ ரொம்ப ஹைட் ஆயிடுச்சுன்னா அது வந்து என்ன கட் பண்ணி விட்றாங்க. அப்போ 57 வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஆன்சர்ஸ் வந்து ஏ ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 58 ஆர்டிஃபிஷியல் அப்ளிகேஷன் ஆஃப் த ஆக்சின்ஸ் லைக் IAA அண்ட் IBA அண்ட் NAA டு unpollinated pistil scan from dash. 58 answer is D, seedless fruits ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். The term antioxidants refers to dash. The 59 answer is B, compound which inhibits the action of oxidants. inhibitsனாவே block பண்ணுறது. அப்போ 59 ஆன்சர்ஸ் வந்து B ஓகே. 16th ஆன்சர்ஸ் பாருங்கள், கொஸ்டின்ஸ் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெகார்டிங் ஜிப்ரலின் இஸ் இன்கரெக்ட்னு கேட்குறாங்க ஓகேங்களா. அப்போ 60க்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. 60க்கு ஆன்சர்ஸ் பாருங்கள். தே ப்ரொமோட் செனசன்ஸ். அப்போ 60க்கு ஆன்சர் வந்து டிங்க. செனசன்ஸ்னு அது ஃபாலோயிங் த லீவ்ஸ், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட ஏஜ் குறைஞ்சிட்டே வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃப்ரூட்ஸ் கேன் பி left on the tree longer using GA, gibberellic acid-ங்கறாங்க, so as to extended to market period. This is due to which functions of GA. அப்போ gibberellic acid function என்னன்னு இங்கே கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. 61 answer is B, delaying senescence. அப்போ அந்த இலையில விழுது பற்றியில் அதோட ஏஜை வந்து குறைக்குதான் ஓகேங்களா. வயசாகி போயிடுதுங்கிறோம்ல, அதை வந்து குறைச்சி காமிக்குதான். எந்த ஹார்மோன் அப்ளை பண்ணும்போது
இந்த ஜிப்ரலிக் ஆசிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் ஒன்லி ஃபார் த பிளான்ஸ் நாட் ஃபார் த ஹியூமன் பீயிங். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. டு ஸ்பீட் அப் த malting process in brewing industries the growth hormone used in dash. அப்போ 62 ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பி தான். அப்போ என்னது ஜிப்ரலின் தான் என்ன பண்ணுதான் அந்த மால்ட்டிங் ப்ராசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது பீர் ஃபேக்ட்ரி ஒயின் ஃபேக்ட்ரியில் ஒரு ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஜிப்ரலின் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ 62 ஆன்சர்ஸ் வந்து பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்ப்ரேயிங் சுகர் கேன் with gibberellin increases the yield by as much as 20 tons per acre. GA performs it by dash அப்படி சொல்லி கேட்குறாங்க. 64 ஆன்சர் இசியா. சுகர் கேன்னாவே நம்மளுக்கு என்ன தேவை? கணுவிடை பகுதி கண்டிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கரும்பு சாப்பிட்றோம், சின்ன சின்ன கண்ணு இல்லாமல் குட்டி குட்டியாக இருந்தால் நம்மளால் கடிச்சு அதை இழுக்க முடியாது. அப்போ இன்டர் நோடுனா அது கணுவிடை பகுதி ரொம்ப லாங்காக இருக்கணும். அப்போ எதை அப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும்னா ஜிப்ரலின் ஆட் பண்ணி வச்சுக்கலே அந்த இன்டர்னோட் வந்து பெருசாக நல்லா அழகாக இருக்கும். கடிச்சு கரும்பு நீட்டாக இழுத்து சாப்பிடலாம், அந்த ஃபைபர் மூலியமாக ஈஸியாக உரிக்கலாம் அப்படிங்கிறதான் கொஸ்டின்ஸு. அப்போ 64 ஆன்சர் இசியா சி. இன்டர்னோடல் எலாங்கேஷனுக்காண்டி தான் சேர்க்குறாங்க. அப்போ சுகர் கேனில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 64 வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டீச்சர்ஸ். 64 ஆன்சர் இசியா சி. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். டாப்னஸ்னா ஷார்ட்டு இந்த மாதிரி உள்ளதான். கேன் பி கண்ட்ரோல் பை த ட்ரீட்டிங் த பிளான்ட் வித் டேஷ். 65 ஆன்சர் இஸ் யா பி. ஜிப்ரலின் ஆசிட். 66 பாருங்க. போல்டிங்னா ஒரு ஸ்டெம்ல திடீர்னு வந்து பூ பூக்கிறது தான் ஃப்ளாரிங் ஃபார்மேஷன்ஸ். பூக்காத செடிலையும் பூக்க வைக்கிறது தான் அந்த போல்டிங் ப்ராசஸ். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் இன்டர்னோட் எலாங்கேஷன்ஸ் ஜஸ்ட் ப்ரையர் டு த ஃப்ளாரிங் இன் பீட், கேபேஜ் அண்ட் மெனி ரோசட் பிளான்ஸ் இஸ் ப்ரொமோட்டட் பை டாஸ் அப்படிங்கிறாங்க. 66 ஆன்சர்ஸ் வந்து பி. ஜிப்ரலின் தான். ஓகேங்களா? 67 பாருங்களேன். இன்டர்னோடல் எலாங்கேஷன்ஸ் இஸ் ஸ்டிமுலேட்டட் பை டாஸ். இன்டர்னோடு எலாங்கேஷனை ஸ்டிமுலேட் பண்ணுறது யாருன்னா 67 ஆன்சர் யா சி. சைட்டோகைனின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. விச் பைட்டோ ஹார்மோன்ஸ் would you use if you are asked to bold a rosette plants அப்படின்னா 68 ஆன்சர் இஸ் யா பி. ஜிப்ரலின் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து 69 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் பிசியாலஜிக்கல் எஃபெக்ட் இஸ் காஸ்ட் இன் பிளான்ஸ் பை ஜிப்ரலிக் ஆசிட். 69 ஆன்சர் இஸ் யா பி. எலாங்கேஷன் ஆஃப் ஜெனட்டிக்கலி டுவாப் பிளான்ஸ். அப்போ டுவாப் என்னது ஷார்ட்டாக உள்ள கேரக்டர்ஸ். ஓகேங்களா? அது நோட் பண்ணி வச்சுங்க. 69 ஆன்சர் இஸ் யா பி. எலாங்கேஷன் ஆஃப் ஜெனட்டிக்கலி த டுவாப் பிளான்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The activity of alpha amylase in the endosomes of a germinating seed of barley is induced by dash. அப்போ 70 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டி. ஜிப்ரலின். ஓகேங்களா? 70 ஆன்சர்ஸ் வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். கைனிட்டின் a modified form of adenines was discovered from dash. அப்போ கைனிட்டின் வந்து எடுக்கணும், எப்படி வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 71 ஆன்சர் இஸ் ஏ. ஆட்டோக்ளேவ்டு ஹெரிங் ஸ்பூம் டிஎன்ஏ. ஆட்டோக்ளேவ்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை வச்சு அந்த ப்ராசஸ் மூலியமாக தான் கைட்டினை எடுக்கலாங்கிறாங்க. அப்போ 71 ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க? 71 ஆன்சர்ஸ் வந்து ஏ. அப்போ ஆட்டோக்ளேவ் மெத்தட்ஸில் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹார்மோன் primarily concerned with the cell division is a dash. 72 answer is a C. Cytokinin. The next questions. The natural cytokinin are synthesized in regions where rapid cell divisions occur. Such regions are dash. 74 answer is a D. All of these. Fruit apex and developing shoot buds and young fruits. The next questions. What would happens if you are forgot to add cytokinin to be culture medium? What will happens கேக்குறாங்க. 75 answer is a very important questions. Callus will not develop the shoot bud. அப்போ ஷூட் ஃபார்ம் பண்ணணும்னா என்ன ஆட் பண்ணணும்? சைட்டோகைனின். அப்போ ஆக்சின் ஆட் பண்ணால் ரூட் அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சுங்க. 75 ஆன்சர் இஸ் ஏ. 76 பாருங்க.
In addition to auxins, dash must be supplied to culture's medium to obtain a good callus in plant tissue culture is a dash 76. Answer is a B. Cytokinins. A plant hormone used to inducing morphogenesis in plant tissue culture is a dash 78. Answer is a C. Cytokinins. The phenomenon of apical dominance can be overcome by exogenous application of dash 79. Answer is a C. Cytokinins தாங்க. Hormone that promotes growth of lateral bud and has negative effect of apical dominance is the 81. Answer is a cytokinins. Auxins and cytokinins are antagonists in which of the following functions? 82. Answer is a C. Apical dominance. 83. Induction of cell divisions activity and delay in senescence is caused by dash 83. Answer is a C. Cytokinins. 84. Cytokinins help to produce all except dash. Very important questions. 84. Answer is a D. Rooting on cut stem. 84 is a very important questions. Artificial ripening of fruit is caused by the treatment of dash. Very important questions. 88. Answer is a C. Ethylene. If a fully ripened fruit gets mixed with unripened fruits, the unripened fruits will dash. 89 also very important questions. Answer is a B. Ripe quickly. Okay, very important question. Ripe quickly ங்கிறது என்ன பண்றாங்க, மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்து the most widely used compound as a source of C2H4 is dash. The 19th answer is a D. ஓகேங்களா, that is a very important. எத்திஃபோன்ஸ்ங்கிறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. very important. ஆன்சர் வந்து D. very important questions. A farmer grows cucumber வெள்ளரிக்காய் வந்து வச்சிருக்காரு ஒரு வயல்ல. He wanted to increase the number of female flowers in them. So which plants growth regulator can be applied to achieve this? இப்போ எது கொடுத்தா வந்து நல்ல growth ஆகும்னு சொல்லி கேக்குறான். ஃபீமேல் தேவைப்படுது அப்படின்னா 93 ஆன்சர்ஸ் B. எத்திலின் கொடுத்தா தான் என்ன ஆகுது, அந்த growth வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ farmers grows the cucumber plants increase number of female flowers அப்படிங்கும்போது இந்த plants growth regulator can be applied for the achieve எத்திலின். அப்போ 93 ஆன்சர்ஸ் வந்து B. ஓகே, the next questions. Seed dormancy is caused by dash. 94 answer is a B. A is a correct answers. But dormancy is induced by dash. But dormancy is induced by dash. 99 answer is a C. A. 100 questions. Hormone responsible for aging is dash. The 100 questions answer is a C. ABA. Okay, same. ஓகேங்களா, அப்போ 100க்கும் C தான். very important questions. Phenomenon of photoperiodism was first discovered by dash in the Maryland mammoth variety. The 109 answer is A. Corner and Allard tobacco plant. Very important questions. 110. The effect of daily durations of light and dark period on the growth and development of plants, especially flowering, is called dash. 110 answer is D. Photoperiodisms. 111. Photoperiod stimulus is perceived by dash pigments. Very important. Answer is C. Phytochromes. C is the correct answers. Low temperatures treatment to speed up process of flowering is referred to as. Answer is B. Vernalizations. The stimulus of cold treatments perceived by dash. 113 answer is
D. Shoot abyss. Shoot abysses, that is a shoot area. 113 answers here. D. Okay, shoot regions. Which of the following inhibitors stop பண்றது caused seed dormants? 116 answers here. D. All of these. Select the incorrect statements. Very very important questions. இந்த மாதிரி questions கேட்பாங்க. இங்கே வந்து என்னது none of this answers வந்து எதுவுமே கிடையாது. 117 answers வந்து D. Immature embryo causes seed dormancy. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The next questions 118. Dormancy of seed is broken by red light in dash. 180 answer is here. C. Lettuce. ஓகேங்களா. 119 in xanthium and many crosses seed dormancy occurs due to the dash. 119 answer is here. A. Impermeability of seeds coat to oxygens. The last questions. Weakening of hard seed coat with pieces of glass is dash. Very very important questions. 120 answer is here. Scarifications. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஈஸியான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி பிஜிடிஆர்பியில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.